Hello students, last video la nama unit 1 fundamentals of business அப்படின்ற chapter பார்த்தோம். அதில் வந்து ancient timesல எந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க, எந்தெந்த பீரியடில் எந்தெந்த பொருளெல்லாம் வந்து வணிகம் செஞ்சாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்து சாப்டர் 2ல் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா நோக்கம், அதாவது ஒரு வணிகத்துக்கான முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹியூமன்னா உங்களுக்கு தெரியும் மனிதன், ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் தான் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனிதனை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவனுடைய தேவைகளாக இருக்கட்டும், இல்லை அவனுடைய விருப்பங்களாக இருக்கட்டும், எப்பவுமே வந்து அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஒரு விருப்பம் முடிஞ்சோடனே அடுத்தது என்ன ஆகுது, அவங்களுக்கு இன்னொரு விருப்பம் மாறும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வீடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடனே அவனுக்கு இன்னொரு தேவை என்ன வரும், சரி ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தேவை வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு விருப்பங்களும் நிறைவேற அவனுடைய அடுத்த விருப்பங்கள் வந்து ஒரு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகள் ஆக்டிவிட்டீஸும் தான் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் an activity performed by a human being to meet his or her needs and wants or maybe for personal satisfaction. அதாவது ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி, மனித நடவடிக்கை அப்படின்றது என்னன்னா ஒரு மனிதன் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும், அதாவது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் தான் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Human activities can be categorized into economic and non-economic activities. அதாவது ஒரு ஹியூமனோட ஆக்டிவிட்டியை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு ரெண்டு விதமாக வந்து பிரிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்னா என்ன, நமக்கே தெரியும். எக்கனாமிக்னா பொருளாதாரம்னா என்னது, இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பொருளாதாரம் அப்படின்னா என்னது அப்படின்னா அவங்களுடைய வருமானம் தான் வந்து எக்கனாமிக். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை தவிர்த்த விஷயங்கள் தான் வந்து மனித நடவடிக்கையாக இங்கே வந்து அடுத்த பார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி ஆர் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு மனிதனுடைய நடவடிக்கை வந்து அவனுடைய இன்கம், அதாவது அதாவது சேலரி சொல்லலாம், இல்லை வந்து ஒரு சிலர் கட்டடம் கட்டுறவங்கெல்லாம் கூலி வேலைக்கு செய்வாங்க. ஸோ அவங்க வாங்குகிற ஊதியமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப், அவங்களுடைய மெயின் எய்ம் என்னவா இருக்கும்னா பணம் சம்பாதிப்பது. அந்த பணம் சம்பாதிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் பை மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னா என்ன, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் பை மேனுஃபேக்சரர்னால் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவங்க. ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்கன்னா என்ன காரணத்துக்காக அவங்க உற்பத்தி செய்கிறாங்க, அவங்களுக்கு இன்கம் வேணும், அந்த பொருளை விற்று அவங்களுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர்ஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மொத்த விற்பனையாளர்கள். அதாவது உற்பத்தியாளர்கள் கிட்டேருந்து வாங்குறவங்க தான் வந்து யார், ஹோல்சேலர்ஸ். அவங்களும் பொருளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் எந்த நோக்கத்துக்காக அப்படின்னா மணி அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான். அடுத்தது செல்லிங் பை ரீட்டைலர்ஸ்னால் யார் அப்படின்னா சில்லறை வியாபாரிகள். இந்த மொத்தமாக பொருளுங்களை வாங்குறாங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து வாங்குறவங்க தான் வந்து ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில்லறை வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை வந்து கஸ்டமர்ஸ்க்கு விற்பாங்க. அவங்க விற்கும்போது எந்த காரணத்துக்காக, அவங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மோட்டிவில் தான் வந்து ஒரு பொருளை விற்பாங்க. அடுத்தது மெடிக்கல் அட்வைஸ் ரெண்டர்ட் பை ஃபிசிஷியன்ஸ். அதாவது இப்போது நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்,
அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு என்ன கொடுக்குறோம், அவருக்கு நமக்கு சேலரி கொடுக்க மாட்டோம், நம்ம வந்து ஒரு ஃபீஸாக கொடுப்போம். ஸோ அந்த ஃபீஸ் என்னது, அவருடைய இன்கம், அது அவருடைய சம்பாத்தியம் அது. ஸோ அது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்ற அந்த கேட்டகரியில் தான் வரும். அதே மாதிரி அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் பை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அதாவது இப்போ நீங்களே எடுத்திருப்பீங்க, அக்கௌண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, அதில் ஹையர் கிரேடான ஒரு விஷயம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டிங். அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஆடிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் ஆடிட்டிங் பண்ணும்போது அதுக்கான ஃபீஸ் வந்து ஆடிட்டிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ அது வந்து அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு வருமானம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த கேட்டகரியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் ஆர் கால்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு மனிதனுடைய சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், அதாவது தன்னுடைய மனசுக்கு இது திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யும்போது ஏற்படுகின்ற ஒரு சென்டிமெண்டல் எமோஷ்னலாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து என்ன இதில் வரும்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து இந்த மணி அப்படின்ற அந்த ஒரு விஷயமே இருக்காது. உளவியல் சார்ந்த மனம் சார்ந்த விருப்பங்கள் நிறைவேற்றுறது தான் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி. இப்போ அம்மா வந்து வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்க, அதனால இப்போ எல்லாரும் சாப்பிடும்போது என்ன ஆகுது, அம்மாவுக்கு வந்து ஒரு மனசு திருப்தி ஏற்படுது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதுதான் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதனால் அவங்களுக்கு அதாவது எந்த பணம் சம்பாத்தியமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஆனாலும் அவங்களுக்கு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி ஏற்படுது. அதுதான் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ். நம்ம தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுறோம், புது துணிங்க வாங்குவோம், பட்டாசு வெடிப்போம், எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்போம். இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் தான் வந்து சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவும் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்சிங் மூவிஸ் இந்த தேட்டரில் போய் நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும், நம்ம மனசுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து நம்ம மனம் சார்ந்த விஷயம். டூயிங் மெடிடேஷன், இப்போ யோகாலாம் நம்ம பண்ணுறோம், யோகா பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம உள்மனது வந்து அமைதியாகுது. அப்படின்னும் போது அது வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த எந்த விஷயத்துலையுமே வந்து பணம் அப்படின்ற விஷயம் வரலை. ஸோ இது வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட மெயின் இது வந்து ஏர்னிங் ஆஃப் மணி, பணம் சம்பாதிப்பது. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து மனம் சார்ந்து நம்ம திருப்தி அடையும் விஷயங்கள் தான் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வெர்சஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி வந்து ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று டிஃபர் ஆகுது, வித்தியாசப்படுது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன? Economic activities are those activities which are undertaken to earn money or financial gain for livelihood. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு பண தேவைன்றது இருக்கும். ஸோ அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அவன் செய்கிற ஒவ்வொரு செயலுமே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பால் வியாபாரி இருக்கலாம், இல்லை வந்து மளிகை கடைக்காரங்க இருக்கலாம். அவங்க வந்து எதுக்காக மளிகை பொருளை விற்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு பணத்தை வந்து சம்பாதிப்பதற்காக தான் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டெஃபினேஷன் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு என்ன சொல்கிறாங்க? நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் அண்டர்டேக்கன் ஃபார் த சேக் ஆஃப் ப்ளஷர் பர்ஃபார்ம்டு அவுட் ஆஃப் லவ், சிம்பத்தி, சென்டிமெண்ட்ஸ் எட்ஸெட்ரா. அதாவது இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா, ஒரு மனிதனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, அதாவது ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்குது, அதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டில் ஒருத்தவங்களை பார்த்து ஃபீல் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது, ஒருத்தர் மேலே நம்ம இறக்கப்படுறது, இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம
பார்த்தோம். மதர் குக்ஸ் ஃபார் ஹர் ஃபேமிலி. அம்மா வந்து அவங்களுடைய மன திருப்தி, மன சந்தோஷம் வந்து எப்போ ஏற்படுதுன்னா, அவங்க சமைச்ச சமையலை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சாப்பிடும்போது அவங்க வந்து ஒரு சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டிவ்னா என்ன எய்ம், என்ன காரணத்துக்காக அப்படின்னா, சோல் மோட்டிவ் இஸ் டு ஏர்ன் மணி ஆர் ஃபினான்ஷியல் கெயின். அதாவது ஒவ்வொரு தனி மனுஷனுடைய மோட்டிவும் என்னவாக இருக்கும், நம்ம பொருளை நல்லபடியாக சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு மெயின் எய்மாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒர்க்கிங் ஆஸ் அ லாயர் என்ன பண்ணுவார், யாராவது ஒருத்தருக்காக வாதாடி அவங்கக்கிட்டேருந்து வந்து ஃபீஸ் வாங்குவாங்க. அதுதான் அவங்களோட இன்கம். ஸோ ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து அவங்க குடும்பத்துக்கு வருமானம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா, அண்டர்டேக்கன் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சோஷியல், சைக்கலாஜிக்கல் ஆர் எமோஷனல் நீட்ஸ். அதாவது மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதனுடைய திருப்திக்காக செய்கின்ற ஒவ்வொரு விஷயமே வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் வந்து விசிட் டு எ டெம்பிள். இப்போ கோயிலுக்கெல்லாம் நம்ம எதுக்காக போகிறோம், நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும், நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். இதெல்லாம் எது சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டதா? கிடையாது, மனசு சம்மந்தப்பட்டது. நம்மளுடைய உளவியல் ரீதியான விஷயங்களுக்காக பயன்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மணி மெஷர்மெண்ட். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி வேல்யூட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ். அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து இப்போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து எதுக்காக நடக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, மானிட்டரி வேல்யூ. அதாவது இப்போ இந்த வேலைக்கு இவ்வளோ சம்பளம், இப்போ வந்து டாக்டர் வந்து இவ்வளோ கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க, இந்த லாயர் வந்து இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை வச்சுருக்காங்க. அதாவது மணிக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்க இல்லையா, இது வந்து மணின்றது வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அளவிடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள், டாக்டர் சார்ஜஸ் ₹500 ஆஸ் கன்சல்டேஷன் ஃபீஸ். கன்சல்டேஷன் ஃபீஸாக என்ன பண்ணுறாரு, ₹500 அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இது வந்து நம்ம ஒரு பேஷண்ட் கிட்ட நம்ம இவ்வளோ வாங்கணும் அப்படின்றத வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறாரு. இவ்வளோ தான் நம்ம வாங்கணும் அப்படின்றது தான் வந்து மணி மெஷர்மெண்ட். இதே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் அதுக்கு வந்து cannot be valued in monetary terms. நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்களை என்றைக்குமே பணத்தோடு நம்ம வந்து நிகராக என்றைக்குமே வைக்க முடியாது. லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒருத்தர் மேலே நாம் வந்து காட்டுற அன்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுக்குற டொனேஷனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய ஆத்ம திருப்திக்காக தான் செய்கிறோமே, ஒரு சந்தோஷத்துக்காக தான் செய்கிறோமே தவிர்த்து எந்த எதிர்பார்ப்பும், மணியோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. These are an expression of a thought, feeling or a gesture. அதாவது நம்மளுடைய ஃபீலிங், நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப். அதாவது இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து எதோட தொடர்பு படுத்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரிலேட்டட் டு கிரியேஷன் ஆஃப் வெல்த். வெல்த்னா என்னது, செல்வாக்கு. அதாவது இப்போ ஒருத்தவங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிச்சு நல்ல லெவலில் இருக்காங்கன்னா, அவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்கப்பா, அதனால நல்ல செல்வாக்காக இருக்கிறாங்க. அதாவது சம்பாதிக்கிற பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற செல்வாக்கோட ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நம்ம சம்பாதிக்கும் பணம் வந்து எதை நமக்கு க்ரியேட் பண்ணுது, ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு செல்வாக்குடையவனாக வந்து நம்மளை ஒரு விதத்தில் நம்மளை வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிள் வந்து, ராம் சேவ்டு பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரி டு பர்ச்சேஸ் எ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். அதாவது அவன் வந்து சேலரியாக வாங்குறான், ஆனால் என்ன பண்ணுறான், அந்த சேலரியில் பாதி சேலரியை, சம்பளத்தை என்ன பண்ணுறான், சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சு என்ன பண்ணுறான்னா ஒரு வீடை வாங்குறான். ஸோ அவனுடைய இன்கம்லேருந்து அவனுடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு வீடை வாங்கணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவங்க போகிறாங்க, தன்னுடைய செல்வாக்கை வந்து உயர்த்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் டு நாட் கிரியேட் வெல்த். இங்கே பணன்ற ஒரு விஷயமே இல்லைன்னும் போது அங்கே செல்வாக்குன்ற அந்த விஷயமே வந்து கிடையாது. மணி ரிசீவ்ட் ஆஸ் டொனேஷன் இஸ் ஸ்பென்ட் ஆன் சேரிட்டரி ஒர்க். அதாவது இப்போ ஏதாவது ஒரு பணம் வந்து நமக்கு டொனேஷனாக கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சேரிட்டினா தொண்டு நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அதாவது அனாதை பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை முதியோர் இல்லங்களாக இருக்கலாம், இல்லை வந்து மென்டலி டிஸார்டர்
மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருக்கிற இதுவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து அந்த டொனேஷனை வந்து கொடுத்துருவாங்க. இது கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுது. இதுதான் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு இருக்கிற தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அவுட்கம். All economic activities result in production, procurement, distribution, consumption of goods and services. Example, Nokia produces cell phones and sells across India through its distributor. அதாவது என்ன அவுட்கம், அதனால் என்ன ஒரு இது கிடைக்குது. இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டினால என்ன இது கிடைக்குன்னா ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும். அதே மாதிரி அந்த அதாவது பொருளை வந்து உற்பத்தி செய்வாங்க. உற்பத்தி செஞ்சு என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கன்சியூமர்ஸ் வந்து அந்த பொருளை வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட அவுட்கம். இதுதான். இதுவே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா மென்டல், எமோஷ்னல் ஆர் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி பர்சன் டூயிங் த ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் அவனுக்கு ஏற்படுகின்ற சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவனோட உளவியல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் வந்து நான் எக்கனாமிக் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து அந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட அவுட்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சோனா என்ஜாய்ஸ் டீச்சிங் ஆர்ஃபன்ஸ் இன் அன் ஆர்ஃபனேஜ். அதாவது இப்போ ஒருத்தவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, தன்னுடைய படிப்பை வந்து ஏதாவது ஒரு நல்ல விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அனாதை குழந்தைங்களுக்கு வந்து போய் இப்போ வந்து ஒரு படிப்பை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த திருப்தி தான் வந்து இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இருக்கிற அவுட்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டியூரேஷன். டியூரேஷனா பீரியட், டைம். இதுக்கு என்ன டைம் இருக்குது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு வந்து எந்த டியூரேஷன் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ரிப்பிட்டேட்டிவ், தே ஆர் டன் ஆன் எ ரெகுலர் பேசிஸ் டு ஏர்ன் எ லிவிங். அதாவது இப்போ ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதம் சம்பாதிச்சுட்டு அடுத்த மாதம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு உட்கார மாட்டாங்க. அடுத்து ரிப்பிட்டேட்டிவாக என்ன இருக்கும், அதே ஒரு விஷயங்கள் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதாவது அதுக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஏஜ் தான் ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி வந்து சம்பாத்தியம் அப்படின்றது வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், குல்ஃபி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் செல்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் எவ்ரி ஈவினிங். இப்போ குல்ஃபி கடைக்காரன் என்ன பண்ணுவான், டெய்லி வந்து ஐஸ்கிரீம் வந்து விற்பான். அவன் வந்து டெய்லி வந்து விற்றா தான் வந்து அவனுக்கு இன்கம் கிடைக்கும். ஒரு நாள் விற்றுட்டு நாளைக்கு வேணாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ரிப்பீட்டாக வந்துட்டு அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மே நாட் பி அண்டர்டேக்கன் ரெகுலர்லி. அதாவது வந்து ரெகுலராக இல்லாமல் இருக்கலாம். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க இப்போ ஒரு ஆர்ஃபனேஜஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு காசு கொடுக்குறாங்க, இல்லை வந்துட்டு ஆர்ஃபனேஜை போய் விசிட் பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிறந்தநாள் வரும்போதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆர்ஃபனேஜஸ்க்கு போய் பசங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோம். நம்ம பிறந்த நாள் அப்படின்ற அந்த ஒரு அக்கேஷன் வரும்போது தான் வந்து நம்ம இந்த அதாவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறது செய்கிறது அப்படிலாம் வந்து நம்ம செய்கிறோம். ரெகுலராக போயிட்டு டெய்லி போயிட்டு நம்ம போயிட்டு ஒரு ஆர்ஃபனேஜஸ்க்கு நம்ம கொடுக்கறது செய்கிறதுன்றது எந்த ஒரு மனிதனுக்கும், சராசரி மனிதனுக்கு சாத்தியம் கிடையாது. அப்போது தன்னுடைய மன திருப்திக்காக ஏதாவது ஒரு அக்கேஷனில் போய் செய்கிறது தான் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன். எந்த ஒரு காரணத்துக்காக இனிஷியேட் பண்ணுறதுக்காக, எந்த ஒரு விஷயத்துக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்காக அப்படின்றது இங்கே சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்றது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொருடைய மனிதனுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கு தான் வந்து இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை எமோஷ்னல் ஆர் சென்டிமெண்டல் ப்ளஷர்ஸ். அதாவது ஒரு மனிதனுடைய
சென்டிமெண்ட்லாக ஃபீல் பண்ணுறது, அதாவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தனக்கு ஏற்படுற ஒரு மன திருப்தியாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜஸ்க்கு கொடுக்குற டொனேஷனாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு மனம் சம்மந்தப்பட்ட மனசுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குற விஷயந்தான் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி அது 2 கேட்டகரியாக பிரிச்சிருந்தாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்குமே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.